அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலை நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை தொக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல முட்டை தொக்குக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் ஸ்லோலே வச்சு லேசாக வறுத்துக்கலாங்க. இப்போ மசாலாலேருந்து நல்ல வாசனை வருது. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், முதல்ல ஒரு பட்டை, அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்தது பொடியாக நறுக்குன்னு 3 பெரிய வெங்காயம். நமக்கு தொக்கு நிறைய வேணும்னா நிறைய வெங்காயம் போட்டுக்கணுங்க. அடுத்தது பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அடுத்தது 2 தக்காளியை மிக்சியில் நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள். ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன், நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் மசாலாலேருந்து நல்ல காரம் வரும். இப்போ ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்து அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாங்க. முட்டையை இது மாதிரி அங்கங்கே கீறி போட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலா உள்ளே போகும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலே வச்சிடலாங்க. அப்போ தான் முட்டைக்குள்ளே எல்லா மசாலாவும் போகும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடுச்சுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தது நான் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.